சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மூங்கில் அரிசியில வந்து தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். நான் சொல்ற அளவுகள்ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி, தோசை, குழிப்பணியாரம் இப்படி வெரைட்டியா எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். 2 டம்ளருக்கு வந்து மூங்கில் அரிசி வந்து எடுத்திருக்கேங்க. பாருங்க, இதுதான் மூங்கில் அரிசி. சின்ன கோதுமை மாதிரி தாங்க இருக்கும். இந்த மூங்கில் அரிசி வந்து எப்போ விளைஞ்சு வருதோ அப்போ வந்து மூங்கில் மரத்துக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு அர்த்தங்க. இது 40-50 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து விளைஞ்சு வரும். நான் 2 டம்ளருக்கு வந்து நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. 2யும் சேர்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது மார்னிங் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு ஊற வச்சா போதுங்க. நான் 1 டம்ளருக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இதையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மணி நேரத்துல வந்து உளுத்தம்பருப்பு நல்லாவே ஊறிடுங்க. நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லாவே வந்து 1 மணி நேரத்தில் உளுத்தம்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து களைஞ்சி எடுத்துட்டு நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் வந்து புளிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. மூங்கில் அரிசியோட முழுமையான சத்து நமக்கு கிடைக்கணும்னா, மூங்கில் அரிசியை வந்து நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய சத்து வந்து நல்லா முழுமையாக நமக்கு வந்து கிடைக்குங்க. நம்ம எப்போவுமே கஞ்சியை வந்து எடுத்துக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வெரைட்டியாக இட்லி, தோசை, குழிப்பணியாரம்னு செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம மசால் தோசை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒரு பேனில் வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்காங்க. 4-5 பூண்டு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வந்து ஒரு 2-3 வரமிளகா, ஒரு 2 தக்காளி, ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மூங்கில் அரிசி வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாடி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் வந்து நமக்கு வராது. அது வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூங்கில் அரிசி வந்து சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்க வந்து நல்லாவே வளருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து ரெசிபி வந்து எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா கஞ்சி மாதிரி செஞ்சு காலையில் நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் சூடாகிடுச்சு. ஒரு தோசை வந்து ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து தடவிட்டு தோசையாக வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதே மாவில் இட்லி, தோசை இல்லைன்னா குழிப்பணியாரம் இந்த மாதிரி வெரைட்டியை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதே அளவில் வந்து எடுத்துக்கிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான மூங்கில் அரிசி தோசை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.